ஊருக்கு வந்த மறுநாள் காலையிலேயே மாமா தோட்டத்துக்கு போய் வாழைப்பூ அறுத்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு அப்பா. சரி நானும் போனேன். வாழைப்பூ அறுப்பாரு அறுப்பாரு நான் மேலேயே பார்த்துட்டு இருக்கேன். அந்த வாழைப்பூ எப்பதான் கீழே விழுந்ததுன்னே தெரியல. கீழே இருக்கு. அம்மா வாழைப்பூ கீழே இருக்கு பாரு எடுத்துட்டு போ அப்படின்னாரா. அப்பதான் வந்து தெரியுது அவர் வாழைப்பூ அறுத்ததே எனக்கு. கொஞ்ச நேரம் அந்த மரம்லாம் சுத்தி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன்னா அதுல வந்து அப்பா வாழைப்பூ அறுத்ததே எனக்கு தெரியல. குட்டி பையன் வாயை திறந்து பேசுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து இவளை கூட்டிட்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவான். அந்த அளவுக்கு அவனை போட்டு பயங்கர டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா இவ. எந்த ஒரு சாப்பிட்ற பொருள் கையில கிடைச்சாலும் அதை முதல்ல எடுத்துட்டு வந்து குட்டி பையன் வாய்க்கிட்ட வச்சுட்டு சாப்பிடு சாப்பிடு அப்படின்றா. அதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர சிரிப்பு தான் வருது. நான் எப்போ ஊருக்கு போனாலுமே அம்மா வந்து என்னமா ஸ்பெஷலா செய்யலாம் அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் எனக்கு முருங்கைக்கீரை மட்டும் கடைஞ்சி தந்துரு எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு நான் முருங்கைக்கீரையை வந்து ரொம்ப மிஸ் பண்றேன் இங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம். என்ன மாதிரி நீங்களும் உங்க வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா எந்த விஷயத்த ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவீங்க, எந்த விஷயத்த ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் கிச்சன் வந்து ரொம்ப டஸ்டா இருந்துச்சு, அதை க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பூ பறிக்க வந்துட்டேன். சென்னையில இருக்கும்போது என் மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா தான் இருக்கும், ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா என்னுடைய வீட்டுக்கு போய் காலடி எடுத்து வச்ச அடுத்த செகண்ட் அப்படி எல்லாமே அப்படியே மாயமாயிடும். அந்த நிமிஷத்துல இருந்து நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன்.